பொடி இட்லி பண்றதுக்காக நம்ம வந்து பூண்டு பொடி தான் ரெடி பண்ண போறோம். கண்டிப்பா நீங்க இத ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன்ல 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோனே நம்ம வந்து எடுத்து வச்ச ஒரு கைப்பிடி பூண்ட வந்து நல்லா இடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இது நல்லா வந்து உள்ள, வெளிய எல்லா பக்கமும் நல்லா வந்து ப்ரவுன் கலர் ரோஸ்ட் ஆகணும். அப்பதான் இது வந்து ரொம்ப நாள் கெட்டு போகாது. நீங்க ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இந்த மாரி நல்லா வந்து ரோஸ்ட் ஆகணும். இப்போ இத வந்து நீங்க பேன்லேருந்து எடுத்துருங்க. இதே பேன்ல வந்து 1/2 கப் அளவுக்கு உளுந்தும், 1/2 கப் அளவுக்கு கடலை பருப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுவும் நல்லா வந்து ப்ரௌனா ரோஸ்ட் ஆகணும். இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் வந்து மிளகு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க. ஒரு 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வறுத்துட்டு, ஒரு 5லேருந்து 7 மிளகா வந்து நல்லா பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இது எல்லாமே நல்லா ஆறட்டும். ஒரு மிக்ஸர் ஜார்ல இந்த பூண்டு மட்டும் ஃபர்ஸ்ட்டு சேர்க்க வேண்டாம். நம்ம பருப்பெல்லாம் சேர்த்துட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். இது கூட நீங்க வந்து 1/2 ஸ்பூன் உப்பும், 1/4 ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட கட்டி பெருங்காயம் இருந்துச்சுன்னா, அது மட்டும் நல்லா தனியா வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 2, 3 பல்ஸ் விட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து அந்த பூண்ட கூட சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்து நல்லா இந்த மாரி வந்து அரைச்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எப்படி ரொம்ப மாவா வேணும்னா நீங்க அரைச்சுக்கலாம். இல்ல கொர கொரப்பா வேணும்னா நீங்க உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ நீங்க அப்படி அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இத வந்து நல்லா வந்து ஒரு பாத்திரத்துல மாத்தி ஆற வச்சுட்டு, அதுக்கப்புறமா நீங்க ஸ்டோர் பண்ணிக்கோங்க. சூடாவே ஸ்டோர் பண்ணீங்கன்னா கட்டி கட்டியா ஆயிடும். சீக்கிரமா கெட்டு போயிடும். நான் வந்து 1/2 கப்பு பருப்புக்காக வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு அது வந்து ஒரு 1/4 கப் பூண்டு இருக்கும். உங்களுக்கு பூண்டு ஃப்ளேவர் அதிகமா தேவைப்பட்டுச்சுன்னா, நீங்க வந்து எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். 1/2 கப்புக்கு 1/2 கப் பூண்டு கூட சேர்த்துக்கலாம். இந்த மாரி நீங்க பொடி இட்லியாவோ, இல்ல பொடி தோசை இல்ல 2த்துக்குமே வந்து சைட் டிஷ்ஷா கூட எண்ணெய் ஊத்தி தொட்டு சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும். கண்டிப்பா நீங்க இத ட்ரை பண்ணி பாருங்க. ஹெல்த்தியான ரெசிபிக்கு நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.